தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் மூலிமா எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ சமீப காலமாக வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அதாவது சர்வேயர், டிராஃப்ட்ஸ்மேன், சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன், ரோடு இன்ஸ்பெக்டர். ஸோ இதில் வந்து ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ இந்த கல்வி தகுதியில் என்னென்ன முரண்பாடு நடந்திருக்கு, இல்லை என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு, ஸோ எதன் அடிப்படையில் ஒரு சில குவாலிஃபிகேஷன் உள்ளே கொண்டு வராங்க, அது ஏன் வரக்கூடாது, என்ன விதிகள் சொல்லுது அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணி நிபந்தனை சட்டம் 2016 என்ன சொல்லுது அப்படின்னா, அதில் வந்து பிரிவு 25ன்னு ஒன்று இருக்குது. அந்த பிரிவு 25ல் நம்ம நிறைய போட்டு குழப்பிக்க வேண்டாம். எக்ஸ்ப்ளனேஷன் 2 டிப்ளமோ இருக்கிற இடத்துக்கு பிஇ வரலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. டிப்ளமோ வந்து ஒரு குறைந்தபட்ச கல்வி தகுதியாக இருக்கும்போது பிஇ வரலாம் அப்படின்ற மாதிரி இந்த செக்ஷன் 25ல் இருக்குது. ஸோ டிப்ளமோ வந்து ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷனாக இருக்கும்போது அதுக்கு இணையாக கருதக்கூடிய கல்வி தகுதியாக பிஇ இருந்தால் அந்த இணையான கல்வி தகுதியை உயர்கல்வி தகுதியாக கருதலாம் அப்படின்னு தான் இந்த செக்ஷன் 25ல சொல்லியிருக்கு. ஸோ அதனால தான் வந்து டிப்ளமோ இருக்கிற இடத்துல பிஇ வரலாம் அப்படின்ற மாதிரி இந்த செக்ஷன் 25 சொல்லியிருக்கு. ஸோ இதிலே வந்து நமக்கு கேட்கலாம் இல்லையா, நம்ம நோட்டிஃபிகேஷனில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆர்ஐ நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஐடிஐ வராங்க, டிப்ளமோ வராங்க, டைரக்ட் பிஇ வராங்க. செக்ஷன் 25 அந்த ப்ரிஃபரன்ஸ் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ கொடுத்துருக்கோம் இல்லையா, டிப்ளமோவை பேஸ் பண்ணி டைரக்ட் பிஇ வராங்க. ஸோ இந்த இடத்துல இதுதான் இந்த ஸ்பெஷல் ரூல். இந்த ஸ்பெஷல் ரூலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிறப்பு விதிகளே தப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம செக்ஷன் 68 தான் அந்த இடத்துல பொருந்தணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துல டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் மட்டும் ப்ரெஸ்கிரிப்டாக இருக்குது அப்படின்னா பிஇ வரலாம். ஸோ இந்த இடத்துல ஐடிஐ இருக்குது. ஸோ ஐடிஐ வொக்கேஷனல் குரூப்பு, டிப்ளமோ வந்து தியரட்டிக்கல் குரூப்பு. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து குவாலிஃபிகேஷன் இன்கன்சிஸ்டன்ட் இருக்குது. இந்த மாதிரி இன்கன்சிஸ்டன்ட் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ரூல் தப்பாக இருக்குது, ஒரு குவாலிஃபிகேஷனில் வந்து முரண்பாடு இருக்கிற குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு போஸ்டிங் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணி நிபந்தனை சட்டம் 2016 பிரிவு 68 இங்கே தான் பொருந்தணும். அதாவது ஒரு சிறப்பு விதியே தப்பாக இருக்குது அப்படின்னும் போது அந்த சிறப்பு விதிகள் மீது இருந்த எங்கும் ஓவர் ரைடிங் த ஸ்பெஷல் ரூல், இது தான் செக்ஷன் 68. ஸோ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சில ஆர்டிலாம் வாங்கணும். என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா, இந்த எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில் ட்ரைனிங், வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில் ஒரு ஆர்டிஐ வாங்குகிறோம். அதாவது ஐடிஐ டிப்ளமோ ஈக்குவலாக இல்லையா, அதுக்கு ஏதாச்சும் அரசாணை இருக்கான்னு கேட்குறோம். ஸோ அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஐடிஐ டிப்ளமோ ஈக்குவல் கிடையாது, தேசிய தொழிற்சான்றிதழை என்டிசி மற்ற பொறியியல் டிப்ளமோ மற்றும் பொறியியல் படிப்புகளுக்கு இணையாக கருத இயலாது. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த செக்ஷன் 25 நம்ம போயிடலாம். ஒரு குவாலிஃபிகேஷன் ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா ஹையர் குவாலிஃபிகேஷனை கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ ஓகேவா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓகே. ரெண்டாவது பாயிண்ட்டு, தேசிய தொழிற்சான்றிதழ் என்டிசி அதாவது நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் மற்ற பொறியியல் டிப்ளமோ மற்றும் பொறியியல் பட்டப்படிப்புகளுக்கு இணையானது அல்லது உயர்கல்வி தகுதியாக ஏதாச்சும் அரசாணை இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். எதுவும் இல்லை அப்படின்னு போட்டாங்க. ஸோ இது வரைக்கும் ஓகே. அடுத்து வந்து ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் சேம் அதே கொஸ்டின் நம்ம ரைஸ் பண்ணுறோம். ஸோ அவங்களுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐடிஐ ஆர் டிப்ளமோ டிகிரி ஆர் நாட் ஈக்குவல். ஸோ அது மாதிரி கவர்மெண்ட் நம்ம எதுவும் ஆர்டர் எதுவும் போடலை அப்படின்ற மாதிரி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயுமே கொடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு இந்த ஐடிஐக்கு வந்து ஹெட்டு வந்து டெல்லி தான், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட். அங்கே தான் வந்து நம்ம ஒரு ஆர்டிஐ போடுறோம். அங்கே வந்து ஒரு ஆர்டிஐ வருது. என்ன வருது அப்படின்னா, போத் ஐடி கோர்சஸ் அதாவது சர்வே, டிராஃப்ட்ஸ்மேன் இந்த மாதிரி நிறைய ட்ரேட்ஸ் இருக்குது இல்லையா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போத் ஐடி கோர்சஸ் அண்ட் டிப்ளமோ பிடெக் கோர்ஸ் கேனாட் பி ஈக்குவல். அதாவது ஐடிஐக்கு டிப்ளமோவும் பி ஈக்குவல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே கொடுத்துருக்குறாங்க, நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரைனிங் டிஜிடியே வந்து நமக்கு ஒரு ஆர்டிஐ கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு குவாலிஃபிகேஷனை வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு வரும்போது முரண்பாடு இருக்குன்றதுக்கு நம்ம இந்த ஆர்டிஐக்கெலாம் நமக்கு ஒரு உதாரணமாக புரியுது. ஸோ சமீப காலத்தில் வந்த ஜிஓ அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஃபீல்டு சர்வே அந்த டிராஃப்ட்ஸ்மேன் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு ஜிஓ போட்டாங்க இல்லையா, ஜிஓ நம்பர் 108 11/3/2022. இந்த ஜிஓ வந்து நம்ம என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க என்னன்றதை நம்ம பார்ப்போம். இதில் வந்து ஃபீல்டு சர்வே இருக்குது, டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், அடுத்து வந்து ஐடிஐ சர்வேர் ட்ரேடும், அப்புறம் ஆர்மி ட்ரேட் சர்வேர், இந்த 3 குவாலிஃபிகேஷனை கொடுத்துருக்குறாங்க. டிராஃப்ட்ஸ்மேனுக்கு பார்த்தோம் அப்படின்னா டிப்ளமோ இன் சிவில் சேம் டிப்ளமோ குவாலிஃபிகேஷன். இங்கே ஐடிஐயில் வந்து அதில் சர்வேயர், இதில் டிராஃப்ட்ஸ்மேனு ப்ளஸ் வந்து ஆர்மி ட்ரேடு டிராஃப்ட்ஸ்மேன் இந்த 3 குவாலிஃபிகேஷன் சேர்த்துருக்குறாங்க. ஸோ இதில் என்ன ஒரு தப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பின்னாடி பேசிக்கலாம்.
சரி, ஓகே. இந்த ஜியோவில் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து நம்ம டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங், தமிழ்நாடு டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜிஓ நம்பர் 142. இதில் என்ன போடுறாங்க அப்படின்னா, சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன். இந்த போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, பாஸ்ட் டிராஃப்ட்மேன் சிவில், ஆர்மி ட்ரேடு, அப்புறம் டிராஃப்ட்மேன் சிவில் ப்ளஸ் அங்கே அப்ரண்டிஸ் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இந்த 4 விதமான கல்வித் தகுதியில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ பிற்காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கமிஷனர் கேட்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன சொல்கிறாங்க, டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் proposed to include the qualification of diploma in civil engineering as one of the education qualification for the post surveyor கம் assistant draftsman. அதாவது இந்த டிப்ளமோ குவாலிஃபிகேஷனை அதில் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ஜியோவும் அந்த டிப்ளமோ ஆட் பண்ணுறதுக்காண்டி வந்து ஜியோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் போர்டில் ஒரு சர்வேயர் இருக்குது. இந்த சர்வேயர் பார்த்தீங்கன்னா ஜியோ நம்பர் 163. இன்னொரு ஜியோ வருது 23 தான் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் ஃபார் சர்வேயர் ட்ரேடு, வழக்கம் போல் ஆர்மி ட்ரேட் சர்வேயர், இது 3மே கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம சமீப காலத்தில் வந்த ஜியோஸ், நம்ம சந்திக்கக்கூடிய ஃபீல்டு சர்வேயர், டிராஃப்ட்ஸ்மேன், சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன், ரோடு இன்ஸ்பெக்டர், இந்த ஒரு 5 விதமான போஸ்ட்டில் இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் வந்து இந்த மாதிரி மொத்தமாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இப்படி ஏன் வரக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, சமீப காலத்தில் நம்ம ரோடு இன்ஸ்பெக்டர்னு ஒரு எக்ஸாம் கேள்விப்பட்டிருப்போம். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வாங்கின ஆர்டரு, அதாவது ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் சார் அவர் கொடுத்த ஆர்டரு. இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செக்ஷன் 25, 68 மட்டும் பார்த்துருவோம் நம்ம. ஸோ அந்த ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் ஸ்பெஷல் ரூல் தான். அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ட் கண்டிஷன் ஆக்ட் 2016 செக்ஷன் 25 நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான். Explanation 2. In case where the special rules prescribe a diploma in a particular subject as qualification, then a degree in that subject shall be deemed to be a higher qualification. அதாவது டிப்ளமோ வந்து ஒரு இடத்துல ஒரு குறைந்தபட்ச கல்வி தகுதியாக இருந்துச்சுன்னா, பிஏ வந்து அதுக்கு அந்த டிப்ளமோக்கு இணையாக கருதணும் அப்படின்னா இந்த இடத்துல ஹையர் குவாலிஃபிகேஷனை கன்சிடர் பண்ணி டிப்ளமோ இருக்கிற இடத்துல பிஏ வரலாம். ஸோ ஓகே, இந்த இடத்துல டிப்ளமோ ப்ரெஸ்கிரிப்டு குவாலிஃபிகேஷனாக இருந்தால். ஆனால் இங்கே தான் வந்து டிப்ளமோ மட்டும் ப்ரெஸ்கிரிப்டு குவாலிஃபிகேஷன் கிடையாது, அங்கே வேறு ஒரு கல்வி தகுதி இருக்குது. என்ன கல்வி தகுதி இருக்குது, இந்த இடத்துலலாம் ஐடி இருக்குது. ஸோ அப்படி ஐடி இருக்கும்போது தான் செக்ஷன் வந்து தவறுதலாக இருக்குது. ஓவர் ரைடிங் எஃபெக்ட் ஆஃப் ஸ்பெஷல் ரூல்ஸ், இந்த இடத்துல தான் செக்ஷன் 68 வரணும் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்கிறோம். ஹானரபிள் ஜட்ஜுமே அதுதான் சொல்லியிருக்காரு. ஸோ பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 25 வந்து சொல்லியிருப்பார். இந்த இடத்துல நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, த ப்ரொவிஷன் டஸ் நாட் டீல் வித் ஐடிஐ. ஸோ நம்ம மேலே சொன்னது போல தான் டிப்ளமோ இருக்கிற இடத்துக்கு பிஏ வரலான்றது ஓகே. பட் அந்த இடத்துல ஐடின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது, ஐடின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் எக்ஸ்ட்ரா வரும்போது இந்த இடத்துல செக்ஷன் 25 வந்து பொருந்தாது. ஸோ இந்த இடத்துல செக்ஷன் 25 பொருந்தலை அப்படின்னா டைரக்ட் டிகிரி ஹோல்டர்ஸ் வந்து உள்ளே வர முடியாது. ஸோ அதை தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது. இந்த இடத்துல செக்ஷன் 68 பொறுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ரெஸ்கிரிப்ட் குவாலிஃபிகேஷன் என்னவோ அவங்க மட்டும்தான் எலிஜிபிளாக இருப்பாங்க. இந்த இடத்துல டைரக்ட் டிகிரி வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதுதான் வந்து நம்ம ஹானரபிள் ஜட்ஜு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட், நம்ம ரோடு இன்ஸ்பெக்டரோட ஜட்ஜ்மெண்ட்டு, ஃபஸ்ட்டு வாங்கின ஜட்ஜ்மெண்ட். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் சர்வன்ட் ஆக்ட்லேயும் என்ன இருக்குன்றதை பார்த்துட்டோம். ஸோ நம்ம இதை வச்சு ஒரு அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல எந்த செக்ஷன் தான் பொருந்தணும். ஸோ டிப்ளமோ மட்டும் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்கிற செக்ஷன் 25 ஓகே. ஸ்பெஷல் ரூல் தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ட் ஆக்ட் 2016 செக்ஷன் 25 அப்ளிகேபிள். இல்லை, இந்த இடத்துல வந்து ஐடின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இந்த சிறப்பு விதிகளில் முரண்பாடு இருக்குது அப்படின்னும் போது என்ன வரணும் அப்படின்னா இந்த இடத்துல செக்ஷன் 68 தான் பொருந்தணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ சமீப காலமாக இந்த ஜீவோங்களாம் வந்திருக்கு. இந்த ஜீவோக்கள் இருந்தாலுமே இந்த மாதிரி செக்ஷனை வந்து இனி வரும் காலத்தில் தவறுதலாக அந்த செக்ஷன் 25 பொருத்தி தவறுதலாக உள்ளே கொண்டு வராமல் அந்தந்த கல்வி தகுதி உள்ள ஆட்களை தேர்வு செஞ்சு இந்த ஜியோவை சரியாக பயன்படுத்தி தேர்வாணையம் வெளியிட்டு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் இருக்கும், அவங்க ஆட்களை மட்டும் ரெக்ரூட் பண்ணாங்க அப்படின்னா இந்த கோர்ட்டு கேஸும் இருக்காது. அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறவங்க கண்டினியூவாக அதே டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க அப்படின்ற ஒரு நிலை உருவாகும். 6 மாதம் ஒர்க் பண்ணிட்டு வெளியில் போக போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த விதிகள் முரண்பாடு இது எதுவும் இல்லாமல் சரியான முறையில் இனி வருங்காலத்தில் டிஎன்பிஎஸ்ஸும் நம்ம தமிழ்நாடு அரசும் செய்யும் அப்படின்றத நம்ம நம்புவோம். ஸோ இதன் மூலிமா இந்த கோரிக்கை அதுதான் நம்ம வைக்கிறோம்.
செக்ஷன் 25 எங்கே நீங்கள் யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஜிஓஸ் எல்லாத்துலேயுமே வந்து செக்ஷன் 25 நாட் அப்ளிகபிள். செக்ஷன் 68 தான் வரணும். 68 அப்படி வருது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஹையர் டிகிரி வராது. ஸோ இதுதான் நம்ம சொல்ல வர்றது. ஸோ ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறோம். அடுத்து வேறு ஒரு வீடியோ வாயிலாக நம்ம இந்த யூடியூப் சேனலை சந்திப்போம். நன்றி.